வெண்ணெய் கண்ணனின் ரகசியம். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய ராஜயோகியாக, மகா ஞானியாக, ராஜதந்திரியாக திகழ்ந்தார். அவரின் அறிவு கூர்மையின் ரகசியம் அவர் சிறுவயது முதல் பசுவெண்ணையை உண்டு வந்ததுதான். பொதுவாக கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையை திருடினார் என சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையில் அவர் அசுரன் கம்சனை அழிக்கவே அப்படி செய்தார். ஆம் நேயர்களே, அப்பாவி மக்கள் அன்று கம்சனுக்கு பயந்து தங்கள் வீட்டு வெண்ணெயை எல்லாம் அப்படியே கம்சனுக்கு கொடுக்கும் நிலை இருந்தது. இதை மாற்றவும் பசுவெண்ணையை கம்சனுக்கு கிடைக்காமல் செய்யவும் தான் கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையை எடுத்து உண்டார் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. மேலும் அவர் பசுவெண்ணையை திருட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர் வீட்டிலேயே ஏராளமான பசுக்கள் இருந்தன. கிருஷ்ணர் பசுவுடனே வாழ்ந்தார். பசுவை தெய்வமாகவே கருதினார். அவர் பசு மீது கொண்ட அன்பால் அவரை கோபாலா என்றனர். பசுவை கோமாதாவாக கிருஷ்ண பரமாத்மா வழிபட்டார். அவர் அப்படி வழிபட என்ன காரணம் என இனி காணலாம். For more information, watch the full video, link in description.